வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து குஸ்குஸ்ல வந்து எப்படி உப்புமா செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறேன், தின் ஸ்லைஸாக. இப்போ இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து பொரிச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிச்சு எடுப்போம். ஸோ இது இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு. இதை கிள்ளி எடுப்போம். இதில் வந்து ஒரு நீட்டு கத்தரிக்காய் எடுத்து இப்படி ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் வந்து ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌனாக எடுப்போம். இந்த கத்தரிக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்டு இப்போ இதையும் இறக்கி எடுப்போம். இதில் வந்து 2 கறி மிளகாய் எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த கறி மிளகாய் வந்து பொரிஞ்சிட்டு இதையும் கிள்ளி எடுப்போம். இதில் வந்து ஒரு கேரட் எடுத்து, ஒரு சின்ன கேரட் எடுத்து அதையும் இப்படி தின்லியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த கேரட்டும் பொரிஞ்சிட்டுது. இதையும் கிள்ளி எடுப்போம். ஸோ இந்த மிளகறியெல்லாம் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 200 கிராம் குஸ்கஸ் இருக்குது. ஸோ இந்த குஸ்கஸை வந்து ஒரு செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் சேருங்க. இதில் வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, சுடு தண்ணி, நல்ல கொதிச்ச தண்ணி இருக்குது. இதில் 270 மில்லிலீட்டர் சுடு தண்ணி இருக்குது. இப்போ இந்த சுடு தண்ணியையும் இதில் விடுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டபடியாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இன்னொரு பிளேட்டால் மூடி போட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து திறக்க வேணாம், அப்படியே விடுங்க மூடி. ஸோ இப்போ சரியாக 6 நிமிஷம் ஆயிருக்குது. ஒரு முள்ளு கரண்டியால் வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த சுடுதண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த குஸ்குஸ் நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இது வந்து ஒரு விதமாக செய்கிறேன் நான் உப்புமா. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு விதமாக செய்து காட்டுறேன். மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லா. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. கடுகு கொஞ்சம் பாப் பண்ணட்டுக்கு வடிக்கணும். இந்த கடுகு கொஞ்சம் பாப் பண்ணுது. இந்த பாப் பண்ண பிறகு இதில் வந்து பெரிய வெங்காயம், ஒரு அளவான வெங்காயம், சிவப்பு வெங்காயம் இருக்குது. இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கு. இதையும் இதில் போட்டு வதக்கி எடுப்போம். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. ஸோ இதில் வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் வதங்கி இருக்குது. 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 3 பெரிய காஞ்ச மிளகாய் இருக்குது, செத்த மிளகாய். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் இருக்குது. இந்த பெருங்காய பவுடரையும் இப்போ இதில் போடுங்க. ஸோ ஒரு 4 நிமிஷமாக தான் இதை வதக்கி இருக்கிறேன். இந்த பெருங்காயம் போட்டு ஒரு 40 செகண்ட்ஸ் தான் நான் இருக்குது. அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன் மீடியத்துலேருந்து. இப்போ வந்து நான் அவிச்சு வச்ச குஸ்குஸை வந்து இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரிச்சு வச்சிருக்கிற இந்த மிளகறியை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த குஸ்குஸ் உப்புமா வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குஸ்குஸ் உப்புமா வந்து செய்து முடிஞ்சுது. இது ஒரு விதமாக நான் செய்கிற உப்புமா. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னொரு விதமாக செய்து காட்டுறேன்.